தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் சித்தப்படி உன் நடைகளை உறுதிப்படுத்தி பாதைகளை சீர்படுத்தி உன்னை வெற்றி பாதையில் வழி நடத்துவேன். நீதிமொழிகள் 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் போட்ட உங்கள் சொந்த திட்டங்கள் அனைத்தும் தடைப்பட்டு இனிமேல் எந்த வழியில் செல்வது என்று நீங்கள் குழம்பி போய் கலங்கி நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இன்று கர்த்தர் உங்களுடைய எல்லா நடைகளையும் தம் சித்தப்படி மிகச்சரியாக உறுதிப்படுத்தி உங்களை அற்புதமாக வழி நடத்தப் போகிறார். மனிதர்களாகிய நாம் பலவிதமான எதிர்கால திட்டங்களை கவனமாக தீட்டினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் மட்டுமே நம்முடைய ஒவ்வொரு அடியையும் உறுதியாக நிலைநிறுத்துகிறவர் என்பதை மறக்கக்கூடாது. அன்று பவுல் ஊழியத்திற்கு ஆசியாவுக்கு செல்ல திட்டமிட்ட போது பரிசுத்த ஆவியானவர் அவனை தடுத்து மக்கதோனியாவுக்கு நேராக திருப்பி வழிநடத்திய சம்பவமும் இதை உணர்த்துகிறது. ஆகவே உங்கள் சொந்த ஞானத்தை இன்று முற்றிலுமாக கைவிட்டுவிட்டு தேவனுடைய மாறாத சித்தத்திற்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். அப்போது அவர் உங்களுடைய பாதைகளை சீர்படுத்தி உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி வெற்றி பாதையில் நடத்தி அளவின்றி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடைகளை உறுதிப்படுத்தும் கர்த்தாவே, இன்று சித்தப்படி என் நடைகளை உறுதிப்படுத்தி பாதைகளை சீர்படுத்தி என்னை வெற்றி பாதையில் வழி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.